ஆமென். இன்னைக்கு நம்ம பழைய ஏற்பாடினுடைய ஒரு புத்தகத்தை தியானிக்க போறோம். இந்த புத்தகம் பழைய ஏற்பாடினுடைய கடைசி புத்தகம் ஆகிய மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை தியானிக்க போறோம். த புக் ஆஃப் மலாக்கி. மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்தை நம்ம தியானிக்க போறோம். த புக் ஆஃப் மலாக்கி. இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலம் 433 பிசி, கிறிஸ்துவுக்கு முன் 433ஆம் ஆண்டு இந்த தீர்க்க தரிசனமானது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மல்கியா என்ற சொல்லுக்கான அர்த்தம் மை மெசஞ்சர், என்னுடைய மெசஞ்சர், தமிழ்ல என்னுடைய தூதுவன் அப்படின்ற அர்த்தம் மை மெசஞ்சர். மல்கியா அப்படின்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் மை மெசஞ்சர், என்னுடைய தூதுவன். இங்கிலீஷ்ல மலாக்கி அப்படின்னும் தமிழ்ல மல்கியா என்றும் இருக்கிற இந்த புத்தகத்தை நம்ம தியானிக்க போறோம். இந்த புத்தகம் பழைய ஏற்பாட்டுல கடைசி புத்தகமா வச்சதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்ரா நெகேமியா இருந்து அந்த நெகேமியாவின் காலத்துல இந்த மல்கியா இருந்ததாகவும், நெகேமியாவின் காலத்துல மல்கியா தீர்க்க தரிசனம் உரைச்சதுனால இந்த புத்தகத்தை கடைசி புத்தகமா பழைய ஏற்பாட்டுல வச்சிருக்கிறாங்க. இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலகட்டம் நம்ம பார்த்தோம்னா, இஸ்ரவேல் ஜனங்க பாபிலோன்ல இருந்து அடிமைதனத்துல இருந்து புறப்பட்டு கானானுக்குள்ள, அப்படின்னா இஸ்ரவேலுக்குள்ள மறுபடியும் வந்துடுறாங்க. இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள மறுபடியும் வந்துடுறாங்க. நம்ம ஏற்கனவே ஆபகுக் தீர்க்க தரிசன புத்தகத்திலையும் ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகத்திலையும் கேள்விப்பட்டது போலவே வந்தவங்க தேவாலயத்தை மறுபடியும் புதுப்பிச்சு கட்டுறதுக்கு பதிலா அவங்க வீடுகளை புதுப்பிச்சு கட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் ஆகாய் தீர்க்கதரிசி கிட்ட சொல்லி அவர் திட்டினதுக்கு அப்புறமா தேவாலயத்தை என்ன பண்ணிட்டாங்க, செருபாபேல் தலைமையில கட்டிட்டாங்க. இப்ப இந்த தேவாலயத்தை கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா தேவாலயத்துக்கு தசமபாகம் கொடுக்கறதுக்கு பதிலா மறுபடியுமா பழைய மாதிரியே அவங்க வாழ்க்கைய பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு காலத்துல ஆண்டவர் உரைச்ச தீர்க்க தரிசனம். இந்த புத்தகம் ரொம்ப வேடிக்கையான ஒரு புத்தகம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க ஜனங்க கேட்கிற ரொம்ப சில்லி கொஸ்டின்ஸ், ரொம்ப மதியீனமான கேள்விகளுக்கு ஆண்டவர் பதில் சொல்றதை இந்த புத்தகத்துல நம்ம பார்க்க முடியும். இந்த புத்தகம் முழுசும் இவங்க கேட்கிற கேள்விக்கு அதுக்கு ஆண்டவர் சொல்ற பதில், கடைசி வசனம் வரைக்கும் இப்படியேதான் இருக்கும். ஏதோ ஒரு கேள்வி, அந்த கேள்வியும் ஆண்டவரே சொல்லுவாரு, அதுக்கான பதிலும் ஆண்டவரே சொல்லுவார். கேள்வி பதில், கேள்வி பதில், கேள்வி பதில், அப்படியே தான் இந்த புத்தகம் முழுக்க வரும். இதுல நிறைய தலைப்புகள் இருக்குது. எனக்கு இருக்கிற நேரம் குறைவுன்றதுனால நம்ம முக்கியமான ஒரு 3 தலைப்புகளை மாத்திரம் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். முதல்ல இஸ்ரவேலை ஆண்டவர் நேசித்ததை பத்தியும், இஸ்ரவேல் மேல அவர் அவருடைய உடன்படிக்கையை மறுபடியும் புதுப்பிச்சதை பத்தியும் இந்த பகுதியில் இருக்குது. 2ஆம் வசனத்துல இருந்து 5ஆம் வசனம் வரை இஸ்ரவேலை ஆண்டவர் எப்படி நேசிச்சாரு, ஏதோமை ஆண்டவர் எப்படி வெறுத்தாரு அப்படின்னு இந்த புத்தகத்துல இருக்குது. ஏதோம்னா யாரு? எஸ், இஸ்ரவேலின் கூட பிறந்த சகோதரன் ஆகிய ஏசா, அப்படின்னா யாக்கோபின் கூட பிறந்த சகோதரனாகிய ஏசா. இப்ப இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை. என்ன அந்த பிரச்சனைனா, இஸ்ரவேல் இப்ப பாபிலோனுக்கு அடிமையா போறாங்க. தடுக்க வேண்டிய ஏதோம், தடுக்க வேண்டிய ஏசா அவனும் கூட சேர்ந்து கொள்ளாடிக்கிறான். இப்ப இஸ்ரவேல் அதுக்கு என்ன பண்ணும், பதிலடி கொடுக்கணும் இல்லையா? அந்த ரிவெஞ்ச் எடுக்கிற வேலையை ஆண்டவரே பாக்குறாரு. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் ஏதோம நேசிக்கல, ஏதோம வெறுத்தேன், உன்னை நான் நேசிச்சேன். நல்லா யோசிச்சு பாருங்க, இவங்க 2 பேருமே வாக்குதத்தத்தின் பிள்ளையாக ஈசாக்கின் குமாரர். யாக்கோபும் ஏசாவும் வாக்குதத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கின் குமாரர். அப்படி இருந்தோம், வாக்குதத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்குக்கு பிறந்தவர்களா இருந்தோம், இந்த 2 பேர்ல ஆண்டவர் யாக்கோபை தான் நேசிச்சார். அது இந்த இதுல சொல்லியிருக்கிறாரு. எதுக்காக? ஏன்னா நீ தீங்கு நாள்ல இருக்கிறப்போ உன் அண்ணன் உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு பதிலாக உன்னை அடிச்சான்ல, அதனால நான் அவனை வெறுத்தேன், உன்னை நான் நேசிக்கிறேன். இந்த பகுதி ஆண்டவர் சொல்றாரு. இந்த பார்ட்டை தான் நம்ம பாக்குறோம். நான் ஏதோம வெறுத்து நான் என்ன பண்ண, உன்னை நேசிச்சேன். அதே நேரத்துல ஏதோமினா தான் உயர்ந்த இடத்துக்கு போனாலும் அதை நானே என்ன பண்ணிடுவேன், கீழே தள்ளிவிடுவேன். சரி, இது எனக்கும் ஏதோமுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், இதை விட்டுறலாம். ஆனா இப்ப நான் உன்கிட்ட வரேன், நீ என்கிட்ட இந்த தேவாலயத்தை நான் புதுப்பிச்சு வச்சு பாருங்க. ஆண்டவருடைய இருதயம் எவ்வளவு பேஜார்பட்டிருக்கும். தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன், என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாய் இருக்கும், நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வசனம் ப்ரொஜெக்டர்ல யாரும் போடலையா? ஓகே, இதுல ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன பண்ண, நான்
I am the great king, says the Lord of hosts, and my name is to be feared among nations. என்னுடைய நாமம் எல்லா தேசங்கள் மத்தியில என்ன ஆகணும்? பயப்படப்பட வேண்டும். It should be feared. இங்க ஆண்டவர் யூஸ் பண்ணிருக்கிற வார்த்தை வந்து என்னை பார்த்தா நீங்க பயந்து நடுங்கணும். அப்படி இருந்தோம் வீட்டுல ஆண் கடா குட்டி போட்டு இருந்தோம், நீங்க வந்து அந்த கடா ஆடு அழகா ஹைட்டா டாலா இதுவா இருக்கிறதுனால அதை பலியா செலுத்தாம அதே கடா கூடவே சேர்ந்து இன்னொரு குட்டி சின்னதா ஒரு குட்டி இருக்குது, அது வந்து பலவீனமாவும் இருக்குது, பொட்டைக்குட்டி இருக்குது, அதே இடத்துல வந்து நீங்க காணிக்கையா செலுத்துறீங்களே, இது எனக்கு பிடிக்கல, என் மேல நீங்க வச்சுருக்கிற பயம் உங்களுக்கு விட்டு போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இப்ப முக்கியமான பார்ட்டுக்கு வரும். ரெண்டாவது பகுதி பாஸ்டர்ஸ், ஆசாரியர்களை, பிரீஸ்டுங்களை பார்த்து இப்ப வந்து ஆண்டவர் ஸ்டார்ட் பண்றாரு. பிரீஸ்டுங்க கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் அதிகாரம் 1 வசனத்துல இருந்து 9ஆம் வசனம் வரலாம். இந்த ஆசாரியர்கள் எல்லாம் கூட முழுசம் வாசிக்க தேவையில்லை, ஆசாரியர்கள் எல்லாம் கூட லஞ்சம் வாங்குறவர்களா நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்கள பார்த்து சொல்றாரு. முதல் 2 வசனத்தை வாசிங்களேன். இப்போதும் ஆசாரியர்களே, இந்த கட்டளை உங்களுக்குரியது. நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். ஆம், நீங்கள் அதை சிந்தியாமற் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த பகுதியில பார்த்தோம்னா இந்த ஆண்டவருடைய வசனத்தை ஜனங்களுக்கு போதிக்க வேண்டியது இந்த லேவியர்கள் தான். ஆண்டவர் இந்த லேவி கோத்திரத்தைய முழு கோத்திரத்தையே அவருடைய ஊழியக்காரர்களா இருக்கும்படியா தெரிந்துகிட்டாரு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாருக்குமே வசனத்தை சொல்லி கொடுக்குற பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குது? லேவியர்கள் கிட்ட. இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கை நம்ம பாத்துக்கணும்னா பெரும்பாலும் ஆண்டவர் மேல பயம் இருக்கிற எல்லாருமே கம்பல்சரி ஃபேமிலி ப்ரேயர் பண்றவங்க. டெஃபினட்டா ஃபேமிலி ப்ரேயர் பண்ணதுக்கு அப்புறம் தான் சாப்பாடு. அந்த குடும்பத்தினுடைய தலைவனாகிய அப்பா ஒவ்வொரு நாளும் வேதத்துல இருந்து, லால இருந்து, அப்படின்னா தோராவில இருந்து பசங்களுக்கு வசனங்களை சொல்லி கொடுக்குவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அதுவும் முக்கியமா என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த 10 கட்டளைகளை எழுதி கையில பேண்டா கட்டிக்கோ, எழுதி உன் நெத்தியில கட்டிக்கோ, உன் ட்ரெஸ்ல எல்லாம் அது இருக்கட்டும். ஏன்னா பார்க்கும் போதெல்லாம் என்ன பார்த்து பயம் வரணும் உனக்கு. அதை பார்க்கும் போதெல்லாம் இந்த 10 கட்டளைகளை கீழ்ப்படினோன்னு உனக்கு தோணணும். நான் சொல்ல வசனம் சொல்லுது, வசனத்துல இருக்குது. சோ இந்த வழக்கத்துல நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க. கையில கட்டி சுத்திக்குவாங்க, கயிறு மாதிரி கட்டி நிற்குவாங்க. அதுல பார்த்தோம்னா இந்த 10 கட்டளைகள் இருக்கும். பேண்ட் மாதிரி கட்டிக்குவாங்க. ட்ரெஸ்ல பார்த்தோம்னா அந்த மார்க்கிங்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த 10 கட்டளைகளுடைய மார்க்கிங்ஸ். அந்த மாதிரியான ட்ரெஸ் தான் அவங்க போடுவாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி இவ்வளவு லிமிட்டட் ஆக்சஸ் மாத்திரம் தான் இந்த இஸ்ரவேலர்களுக்கு இருக்குது. ஆனா லேவியர்கள் பார்த்தோம்னா இந்த தீர்க்கதரிசன புத்தகங்கள் எல்லாம் கூட அறிஞ்சிருக்கிறாங்க. இந்த புத்தக சுருள்கள்ல பார்த்தோம்னா எல்லா தீர்க்கதரிசன புத்தகங்களுமே தேவாலயத்துல இருக்கும், ஜப கூடுகைகள்ல இருக்கும். இது ஆக்சஸ் பண்ண போறவங்க லேவியர்கள் தான். லேவியர்கள் தான் இது எப்பவுமே வந்து எடுத்து வாசிக்கிறவங்க. இப்ப ஜனங்களுக்கு அது எப்படி தெரியும்? பைபிள்ன்ற ஒண்ணு நம்ம கையில இருக்கிறதுனால நம்மளால வந்து இதுல 37 பழைய ஏற்பாடு புத்தகங்கள், 29 புதிய ஏற்பாடு புத்தகங்கள்னு படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். ஒருவேளை நம்ம கிட்ட பைபிள் இல்லைன்னா நம்மளுக்கு யார் எடுத்து சொல்லுவாங்க? பாஸ்டர் தான் நம்மளுக்கு சொல்லணும், லேவியன் தான் நம்மளுக்கு சொல்லணும். ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த கட்டளையும் அதுதான். லேவியர்களுக்கு கொடுத்த கட்டளை என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்க முழுக்க எல்லாருக்குமே என்னுடைய லாவை, என்னுடைய நியாய பிரமாணத்தை சொல்லணும்னு சொன்னாங்க. ஆனா அதே லேவியர்கள் நம்ம எஸ்ரா காலத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு பதிலா அதை சுத்தி இருக்கிற வேலி ஆகிய பரிசேயர்களுடைய ஒரு கூட்டத்தார் எழும்பினதுக்கு அப்புறமா அவங்க சொல்ற வாய் வழி வந்த அந்த லாவை, வாய் வழி வந்த நியாயப்பிரமாணத்தை மாத்திரம் ஜனங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுனா வாய் வழி வந்த நியாயப்பிரமாணம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை ஓய்வு நாள்னு சொன்னா, வெறும் ஓய்வு நாளை பத்தி மாத்திரம் பார்க்கலாம். ஓய்வு நாள் அப்படின்னு சொன்னா நம்ம நாட்டுல நம்ம கொண்டாடுறது சண்டேல. நம்மளுக்கு சண்டே ஓய்வு நாள், கர்த்தர் உயிர் தந்த நாள்ன்றதை நம்ம ஓய்வு நாள்னு எடுத்துக்கிறோம். ஆனா ஆண்டவர் கொடுத்து அவருடைய கேலண்டர்ல பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணில இருந்து சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணி வரல ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாள்ல எந்த லாபம் சம்பாதிக்கிற மாதிரியான வேலையை அவங்க செய்யவே மாட்டாங்க. கம்பல்சரி ரெஸ்ட். ஆண்டவர் சொன்னது அதுதான். ஓய்வு நாள் நீ தேவாலயத்துக்கு போகலாம், நீ வியாபாரம் பண்ணக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, ஜாலியா ரெஸ்ட் எடுக்கணும். முடிஞ்சா மிருக ஜீவன்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு நீ அன்னைக்கு ஃபுல் டே ரெஸ்ட் எடுக்கணும். இதுதான் ஆண்டவர் சொன்ன கட்டளை. இப்போ இது எந்த ஒரு பயபக்தியும் இல்லாத மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு இந்த எஸ்ரா தான் என்ன பண்ணாரு, தேவாலயத்தன்னைக்கு நீ எந்த வேலையுமே செய்யக்கூடாது,
நீ எதனா வேலை செஞ்சா தானே அது வந்து தீட்டுப்பட்டு போயிடுது. நம்ம ஆண்டவர் கொடுத்த கட்டளையை விட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ஒன்னு அதை சுத்தி வேலி ஒண்ணு போட்டார். நீ எந்த வேலையுமே செய்யக்கூடாது, நீ எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இப்படி சொன்ன உடனே ஜனங்களுக்கு வந்து நீ இப்படி செய்யலன்னா நீ பரலோகத்துக்கு வரமாட்ட அப்படின்னு பயம்புறுத்தியும் வச்சுட்டு இருந்தார். இது ரெண்டுல ஆண்டவர் முக்கியமா கொடுத்த நியாயப்பிரமாணம் ஜனங்களுக்கு தெரியாது. எஸ்ரா வாயில சொன்னது தான் இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு. அதையே வந்து எல்லாரும் பேசினுக்க ஆரம்பிச்சாங்க. அதையே வந்து எல்லா ஆசாரியர்களும் ஜனங்களுக்கு போதிக்க ஆரம்பிச்சாங்க. எழுதப்பட்டிருக்கிற ஆண்டவரோட வார்த்தையை விட்டுட்டு இவங்க அதுக்கு முடிவு எடுத்த அந்த ஒரு வேலியை மாத்திரம் ஜனங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது ஆண்டவர் வந்து கோவம் வந்துச்சான். ஏன்னா ஏசப்பாவே அக்யூஸ் பண்ணுங்களாச்சே இவங்க. ஏசப்பாவும் அவரோட சீஷர்களும் ஒரு நாள் ஓய்வு நாள்ல நடந்து போறாங்க. அந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு நெல் ஒண்ணு கதிர் ஒண்ணு காய்ச்சி இருக்குது. என்ன அந்த கிரெயின் பேரு என்ன கதிர் அது? சரி, நெல்லுனே வச்சுக்கோங்களேன், இல்ல கோதுமைனே வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல விளைஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த சீஷருங்க அதை பறிச்சாங்களாம். இந்த பரிசேயர் சொல்ற அக்யூசேஷன் என்னன்னா, சீஷர்கள் முதல்ல அதை பறிச்சாங்களாம், அடுத்து அதை கையில நிமித்துனாங்களாம், தட்டி ஊதுனாங்களாம், 4வது வாயில போட்டு மென்னாங்களாம். 4 வேலை செஞ்சாங்களாம். இத ஆண்டவரோட சீஷர் மேலேயே அக்யூஸ் பண்ணாங்க. ஆண்டவரோட சீஷர்களுக்கு விரோதமா இதையே சொன்னாங்க. பைபிள்ல பழைய ஏற்பாடுல பாக்குறப்போ ஓய்வு நாள் அன்னைக்கு நீ அறுவடை பண்ணி வியாபாரம் பண்ணக்கூடாது இருக்குதே தவிர சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை. ஓய்வு நாள்ல நல்லா சாப்பிடலாம், ரெஸ்ட் எடுக்கலாம். ஆண்டவர் ஓய்வு நாள் அன்னைக்கே வேணும்னே எல்லா அற்புதங்களும் செஞ்சாரு. ஞாபகம் இருக்குதா? ஏன் வாரத்துல 7 நாள்ல 6 நாள்ல செய்யாம ஏன் ஓய்வு நாள் அன்னைக்கே செஞ்சாரு? ஏன்னா ஓய்வு நாள் அன்னைக்கு சுகம் பெற்றுக்கிறது இல்ல அப்படின்ட்டு பைபிள் சொல்லல. ஆனா இவங்க ஏசப்பாவே கேள்வி கேட்டவங்க, நீ எப்படி ஓய்வு நாள்ல சுகம் கொடுக்கலாம்? ஒரு மனுஷன் 38 வருஷமா வந்து நடக்க முடியாத நிலைமையில இருக்கிறான். அவனுக்கு அவன் குடும்பம் எல்லாம் மறந்து போச்சு. பிச்சை திரும்ப வெயிட் பண்ற, தேவதூதன் வர வரலாம், நீ ஏன் வெயிட் பண்ற? ஏன்ச்சு வீட்டுக்கு போ, படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னுறாரு. 38 வருஷமா நடக்க முடியாது இருந்த ஒரு மனுஷன். யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு வேலை 20 வயசுல வேலைக்கு போய் சேர்றீங்க, கவர்மெண்ட் கம்பெனில கவர்மெண்ட்ல போய் நீங்க வேலைக்கு சேர்றீங்க. எந்த வயசுல ரிட்டையர்ட் ஆவீங்க? 58 வயசுல ரிட்டையர் ஆயிடுவீங்க. இப்ப 60 ஆகிட்டாங்க. சரி, 22 வயசுல வேலைக்கு போய் சேர்றீங்கன்னு வைங்க. எத்தனை வயசுல ரிட்டையர் ஆவீங்க? 60 வயசுல ரிட்டையர். எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணுவீங்க இருப்பீங்க? 38 வருஷம். 22 பிளஸ் மைனஸ் 60 போனா 38 வருஷம். 38 வருஷம் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி பண்ற சர்வீஸ் டைம். அப்ப 38 வருஷம் இந்த மனுஷன் பிச்சை எடுத்துக்கிறான். அவன் வாழ்நாள்ல பெரும் பகுதி பிச்சை எடுத்தே கழிச்சிட்டான். ஆண்டவர் அவனை ஏஞ்சிக்கன்னு சொன்னாரு, ஏஞ்சிட்டான். இத்தனை நாள் கால் வராது இருந்துச்சு, இப்போ அவனுக்கு சுகம் கிடைச்சிச்சு. அவன் என்ன எப்படி எவ்வளவு ஜாலியா இருந்திருக்குவான். படுக்கை எடுத்து நடந்துக்கிறான். அவனை வந்து நீ யாரை கேட்டு ஓய்வு நாள்ல படுக்கை எடுத்து நடக்கிறன்னு கேட்டாங்க. 38 வருஷமா அவன் வியாதியில இருந்ததை விட ஓய்வு நாள்ல அவன் படுக்கை தூக்கி நடக்கிறது தான் இவங்களுக்கு பெரிய வேலையா தெரிஞ்சிச்சு. காரணம் என்ன? எஸ்ரா சொன்ன அந்த பரிசேயர்களுடைய வழக்கத்தின்படி இது பாவம். ஆண்டவர் இது பாவம்லாம் சொல்ல. உனக்கு லாபம் சம்பாதிக்கிற வேலையை நீ செய்யக்கூடாது, அந்த நோக்கத்தை மறந்துட்டாங்க பாருங்க. இது ஆண்டவர் தப்புன்னு சொல்றாரு. யூஆர் கரப்ட் பீப்புள் என்றார். பிரீஸ்டுங்களை பார்த்து, ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை பார்த்து, நீங்க எல்லாருமே வந்து லஞ்சம் வாங்குகிறவளா இருக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்சதை மாத்திரம் ஜனங்க கிட்ட வந்து இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு, என் பார்வைக்கு எதெல்லாம் அருவருப்பா இருக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை செய்ய வைக்கிறீங்க. எதெல்லாம் எனக்கு பிடிக்கலையோ அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்ய வைக்கிறீங்க. எனக்கு பிடிச்ச விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கலன்றதுனால அதை செய்ய வேணாம்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னார். அடுத்த பகுதி பார்த்தோம்னா 10ஆம் வசனத்துல இருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய மீறுதல் பத்தியும் இந்த இவங்களுடைய பிரீஸ்டுங்களோட மீறுதல் பத்தியும் இருக்குது. 14ஆம் 15ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஏன் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் உன் இள வயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார். உன் தோழியையும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகி அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பூரணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இள வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இந்த எஸ்ராவுனுடைய அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய கவரிங்ல பார்த்தோம்னா இந்த டிவோர்ஸ்க்கு சீட்டு போனுங்கெல்லாம் வச்சிருங்கப்பா. டிவோர்ஸ்க்கு ஒரு சீட், அது பேருனா தள்ளுபடி சீட்டு. இது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? தள்ளுபடி சீட்டுன்ற ஒரு வழக்கம் ஸ்டார்ட் ஆச்சு. அது என்னன்னா, ஒரு ஆண் வந்து ஒரு திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மனைவியோட ஒரு சந்தோஷமா இல்லைன்னா அவங்களுக்கு சாதாரணமா ஒரு சீட்டு மாத்திரம் எழுதி அவங்க கையில கொடுத்துட்டு, நீ போ, நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன், நீ உன் வாழ்க்கையை பார்த்துன்னு போன்னு அனுப்பிட்டு இவங்க பாட்டுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இது இஸ்ரவேலினுடைய வழக்கமா இருந்துச்சு.
அதுக்கு விரோதமா ஆண்டவர் பேசுறாரு, நான் டிவோர்ஸ் விரும்புறவன் இல்லை. அடுத்த வசனம் வாசிச்சு பாருங்களேன். தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவருக்கு டிவோர்ஸ்னா பிடிக்காது. இப்ப நம்ம சபையில வந்து நம்ம வெறும் அவங்களுக்கு பாஸ்டரா மாத்திரம் இல்லாம தகப்பன் ஸ்தானத்துல இருக்கிறோம். நிறைய பேருக்கு ஆவிக்குரிய தகப்பனா நம்ம வந்து நம்மளோட சபையில இருக்கிறோம். ஒருவேளை உங்க சபையில இருக்கிற ஒரு தம்பதியினர், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஏதோ பெரிய பிரச்சனை, பெரிய சண்டை, 2 பேரும் அச்சுக்குன்னு ரத்த காயத்தோடு உங்க எதிரில் வந்து நிக்கிறாங்க. நீங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுக்குறீங்க? 2 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு தப்பு, அதனால மாறி மாறி இவங்க சண்டை போட்டு பெருசு பண்ணிக்கிறாங்க. உங்ககிட்ட அட்வைஸ் வந்து நிக்கிறாங்க. எந்த அட்வைஸ் நீங்க கொடுக்குவீங்க? பாசிட்டிவ்னா எப்படி? அவங்க 2 பேரும் டிவோர்ஸ் கேட்டுன்னு வராங்க, அவங்களுக்கு பாசிட்டிவ் வந்து ஓகே வாங்கிக்கன்றது தான் பாசிட்டிவ். அவங்கள சமாதானப்படுத்துறது, அவங்க 2 பேரும் சமாதானப்படுத்துறது எத்தனை பேர் பண்ணுவீங்க? அதெல்லாம் கல்யாணத்துக்கு ஃபர்ஸ்ட், இது டிவோர்ஸுக்கு சொல்லுகிறேன். சண்டை போட்டு டிவோர்ஸுக்கு வந்துக்கிறாங்க, அப்போ எத்தனை பேர் சமாதானப்படுத்தி வைப்பீங்க? ஓகே, அப்போ கை தூக்காதவங்க எல்லாம் பிரிச்சு விட்டுருவீங்களா? உங்களை சபிக்க வேண்டாம் ஆண்டவர் வசனம் சொல்லிக்கிறார். கை தூக்காதவங்க இருந்தீங்க பாருங்க, ரொம்ப அப்படியே நான் அபிஷியல், நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது கை தூக்காம இருந்தீங்க பாருங்க, உங்களை தான் சபிக்குவேன்னு வசனம் சொல்லிக்குது. ஆண்டவர் சொல்றாரு எனக்கு டிவோர்ஸ் பிடிக்காது. அப்படி இருந்தோம் தள்ளுதல் சீட்டை நீ அப்ரூவ் பண்ணலாம்? நான் சொல்லாத ஒரு விஷயத்தை நீ எப்படி செய்யலாம்? அதனால நான் உன்னை சபிக்கிறேன். நீ பண்றது எனக்கு பிடிக்காது, உன் மேல சாபம் இருக்குது. நீ சந்தோஷமா இருக்க முடியாது. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாரிச்சாலும் அது நிரந்தரமா இருக்காது. நீ சம்பாதிக்கிறது அனுபவிக்க முடியாது. எவ்வளவு சாப்பிட்டாலும் உடம்புல ஒட்டாது, எவ்வளவு குடிச்சாலும் தாகம் தீராது. ஏன்னா நீ டிவோர்ஸ் சப்போர்ட் பண்ற, அது சாத்தான் செயல். கை தூக்காது இந்த பாஸ்டருங்க மாதிரி. நான் சொல்லுங்க, இந்த பகுதி நீங்க முழுசும் வாசிச்சீங்கன்னா தெரியும் ஆண்டு அது எவ்வளவு வெறுக்கிறாருன்னு. அந்த வசனத்தோட முதல் பகுதி பாருங்களேன். தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று விடுதலை நான் வெறுக்கிறேன். ஆண்டவர் God hates it. இங்கிலீஷ்ல பாருங்க, he hates putting away. அவர் வெறுக்கிறார். அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் டிவோர்ஸ்ன்றது. நான் சின்ன வயசுல இருந்து ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துல வாழ்ந்திருக்கிறேன். எங்க அப்பா வந்து நான் நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஊழியக்காரரா இருக்கிறாரு. இதுவரையில எவ்வளவு சண்டை போட்டுன்னு எவ்வளவு தம்பதியினர் வந்திருந்தாலும் எங்க சர்ச்சில் நான் பெருமையா சொல்ல முடியும், ஒருத்தர் கூட இதுவரையில டிவோர்ஸே ஆனது கிடையாது. ஒருத்தருக்கு கூட டிவோர்ஸ் சப்போர்ட் பண்ணதே கிடையாது. எங்க சர்ச்சில் எவ்வளவு பேர் சண்டை போட்டுன்னு வந்துக்கிறாங்க நான் பாத்துக்கிறேன். அச்சுக்குன்னு பிச்சுக்குன்னு ரத்த காயத்தோட வந்தவங்களை கூட போறப்ப கை கோத்துன்னு போக வச்சுக்கிறாங்க. பஞ்சாயத்து ராத்திரி எல்லாம் தூங்க விட மாட்டாங்க, ராத்திரி எல்லாம் பஞ்சாயத்து நடக்கும். அதனால தான் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ராத்திரி எல்லாம் அட்வைஸ், 2 பேருக்கு அட்வைஸ், நீ இப்படி பண்ணாத, நீ இப்படி பண்ணாத, நீ இது பண்ணும் அப்படின்ட்டு அவ்வளோ அட்வைஸ் கொடுத்து கடைசியா சண்டை போட்டுன்னு வந்தவங்களே சமாதானமா போக வச்சிருக்கிறாங்க. இது பெரும்பாலானவர்கள் அந்த கேட்டகரியில இருக்கிறீங்க. நீங்களும் டிவோர்ஸ் சப்போர்ட் பண்றவங்க, உங்களை பத்தி இந்த வசனம் சொல்ல. ஆனா டிவோர்ஸுக்கு சப்போர்ட் பண்றவங்க இருக்கிறாங்க பாருங்க, விவாகரத்து பண்றதை ஒத்துக்கிறாங்க பாருங்க, தள்ளுதல் சீட்டை ஒத்துக்கிறாங்க பாருங்க, அதை நான் வெறுக்கிறேன். வெறும் தள்ளுதல் பத்தி மாத்திரம் இல்ல, அதை செய்தவங்களும் நான் வெறுக்கிறேன். ஆண்டவருடைய வெறுப்பு ரொம்ப ரொம்ப உக்கிரமானது, அது நம்ம தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். அடுத்து 3ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வரோம். இந்த 3ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா வரப்போகிற மேசியாவை பத்தியும் அவருடைய மகத்துவத்தை பத்தியும் இதுல வந்து ஒரு சில வசனங்கள் இருக்குது. வசனத்தை ஃபர்ஸ்ட் வாசிங்களேன். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பாருங்க, இந்த வசனத்துல 3ஆம் அதிகாரம் வசனத்துல யோவான் ஸ்நானகனை பத்தியும் வரப்போகிற மேசியாவை பத்தியும் இந்த வசனம் குறிக்கப்பட்டிருக்குது. யோவான் ஸ்நானகன் வருவார், அது எப்படி வரும்? Behold, I will send my messenger and he shall prepare the way before me. என்னோட தூதுவனை நான் அனுப்புவேன். அந்த தூதுவன் வந்து வரப்போகிற மேசியாவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துவார். மேசியாவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தினது யாரு? யோவான் ஸ்நானகன். நம்ம எல்லாருக்குமே தெரியும். புதிய ஏற்பாடுல நம்ம லூக்கா புத்தகத்தை வாசிக்கும் போது அவருடைய பிறப்பின் அறிவிப்பு முதற்கொண்டு அவருடைய தகப்பன் யாரு, தாய் யாரு, அவர் இப்படி எல்லாம் வளர்ந்தாருன்றது முதற்கொண்டு லூக்காவினுடைய முதல் அதிகாரத்திலே நம்மளால தியானிக்க முடியுது. இப்ப இந்த யோவான் ஸ்நானகன் வரப்போகிற மேசியாவுக்கு வழியை ஆயத்தப்படுத்த என்ன பண்ணுவாரு? அவரு வருவாரு. இப்ப இந்த மேசியாவும் வராரு. இது நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த தீர்க்கதரிசன புத்தகம் சொன்னதுக்கு அப்புறமா 400 வருஷம் ஆண்டவர் ஜனங்களோட பேசவே இல்லை. 400 வருஷம் ஆண்டவர் ஜனங்க கிட்ட பேசுறதே விட்டுட்டார். தேவாலயத்திலும் பேசல, தீர்க்கதரிசிகள் மூலியமாவும் பேசல. நான் என் குமாரனை அனுப்புறேன், குமாரன்றதோட மேசியாவை அனுப்புறேன்னு ஆண்டவர் சொல்லி விட்டுட்டாரு. 400 வருஷம் பேசவே இல்லை.
அந்த ஒரு டைம்ன்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட இந்த மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்தை கொடுத்தா கடைசியா அவர் பேசுனது. ஓகே, 2ஆம் வசனத்தை பாருங்களேன். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்னியைப் போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தைப் போலவும் இருப்பார். ஆமென். இந்த சவுக்காரம்ன்ற வார்த்தை நம்ம தமிழ் பைபிள்ல இல்ல தமிழ் அகராதியில இருக்கிற ஒரு வார்த்தை. சவுக்காரம்னா சோப்பு. சவுக்காரம்னா நம்ம கூட பாத்தீங்கன்னா இப்ப போய் குளிச்சுட்டு வந்தோம்னா எப்படி குளிச்ச? சோப் போட்டு குளிச்சேன். தமிழ்நாட்டுல இருந்து வர நீங்களே சவுக்காரம்ன்ற வார்த்தை யூஸ் பண்றது இல்ல. சவுக்காரம் தமிழ் வார்த்தை. எதுக்கான வார்த்தை? சோப்பு. இங்க லாண்டர் சோப்புன்னு இருக்குது. அப்படின்னா வண்ணானுடைய சவுக்காரம். வண்ணானுடைய சவுக்காரம் என்ன பண்ணும்? ஒரு வஸ்திரத்துல ஏதாவது அழுக்கு இருந்துச்சுன்னா அதை நீக்கிறதுக்கு ஒரு சோப்பு இருக்குது இல்லைங்களா? அது போட்டா என்ன ஆகும்? நார்மலா ரின் சோப்பு அதெல்லாம் நம்ம யூஸ் பண்றப்ப கரை போயிடும். அந்த மாதிரி வரப்போகிற இந்த மேசியா வெறும் அன்பளிக்கிற மேசியாவை மாத்திரம் இல்லாம உங்க மேல இருக்கிற இந்த கரைகள் எல்லாம் நீக்கிறதுக்கு தான் அவர் வரப்போறாருன்ட்டு வார்னிங் கொடுக்குற மாதிரியான ஒரு வசனம் தான் இந்த 2வது வசனம். ஏன்னா வண்ணானுடைய சவுக்காரத்தை போலவும், அடுத்து பாருங்களேன், அதுல புடமிடுகிறவனுக்கு அப்போது பூர்வ நாட்களிலும் இல்ல ரெண்டாவது வசனமே அந்த பகுதி. For is like a refiner's fire. புடமிடுகிறவனுடைய அக்கினியை போல. அப்ப ஆண்டவர் வரவரு வெறும் அன்பு காட்ட மாத்திரம் அவர் வரல. இந்த இஸ்ரவேலர்களுக்கு மத்தியில் இருக்கிற இந்த லேவியர்கள், இந்த பிரீஸ்டுங்க எல்லாம் தீட்டுப்பட்டவர்களா இருக்கிறதுனால அவர்களை புடமிடுறதுக்காகவும் இவர் வராரு. இதை அவர் செஞ்சாரா? குறைஞ்சது 2 வாட்டி தேவாலயத்துல போயிட்டு ஏசப்பா அந்த கடைகள் எல்லாம் கழுத்து போட்டார். 2 வாட்டி தேவாலயத்தை சுத்திகரிச்சார். அவர் டார்கெட்டே இந்த பைபிள் டீச்சருங்க தான். இவங்களை தான் நிக்க வச்சு கேள்வி கேட்டு திட்டினார். விரியன் பாம்பின் குட்டிகளேன்னு சொன்னாரு. சரி, யோவான் தான் சொன்னாரு. இருந்தாலும் இந்த பரிசேயரும் சரி, இந்த ஆசாரியர்களும் சரி, எல்லாருமே எதிர்த்து பேசினார். ஏன்னா அவங்க பிடிச்சின்னு இருந்த அந்த ஒரு சட்டமானது எஸ்ராவுக்கிட்ட இருந்து வந்த சட்டம். ஆனா ஆண்டவரோ நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்தவர். அவருக்கு இவங்களோட பெட்டரா தெரியும். இவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பதில அப்படியே கொடுத்துன்னு வந்தார். கம்ப்ளீட்டா அவங்களை திட்டினே வந்தார். நம்ம அவருடைய 3.5 வருஷம் ஊழியத்துல பார்த்தோம்னா பப்ளிக் ஸ்பீக்கிங்ல எல்லாமே இவங்க ஒரு கேள்வியை வச்சாங்கன்னா அதுக்கு இன்னொரு கேள்வியை சொல்லி பதில் அளிச்சார். நேரடியா சாஃப்டான பதில் சொல்ல, ரஃப்பான பதில் தான் கொடுத்தார். ஏன்னா அவங்கள திருத்தத்துக்காக தான் அவர் வந்துகிறார். புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும் வண்ணானுடைய சவுக்காரத்தை போலவும் இதை ரிஃபைன் பண்றதுக்காக அவர் வந்தவர். அடுத்து 5ஆம் வசனத்தை வாசிங்களேன். நான் நியாய தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் சூனியக்காரருக்கும் உபச்சாரக்காரருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளுமாகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கும் பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியாய் இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கவனிங்க, இது கொஞ்சம் முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்குது. இது நம்ம எல்லாரும் கூட செய்ய வேண்டிய ஒரு பாயிண்டா இருக்குது. நம்ம சபையில காத்தால கூட நம்ம கிளாஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா? தசம பாகத்தையும் காணிக்கையும் வாங்குற ஒரு நிலைமையில ஊழியக்காரர்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். வாங்குற இந்த தசம பாகத்தையும் காணிக்கையும் நம்ம எப்படி செலவழிக்கணும்? நம்ம என்னெல்லாம் செய்யணும்? அதுல உண்மையா எதுக்கெல்லாம் செலவழிக்கலாம்? உண்மையா ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வர்றதா, இல்ல உண்மையா செலவழிக்கிறதுனா என்னன்னா? ஓகே, ஒரு பாயிண்டா சொல்லுங்களேன். வாங்குகிற தசமபாக காணிக்கையை என்னென்னலாம் பண்ணலாம்? கரண்ட் பில், வாடகை எல்லாம் கட்டலாம். ஓகே, நெக்ஸ்ட் சாப்பாடு. இதெல்லாம் தான் பைபிள்ல இருக்கிறது நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் கரண்ட் பில் கட்டணும்ன்றதான் லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் சொல்லுது நம்மளுக்கு. பாஸ்ட் சொன்ன மாதிரி திக்கற்றவர்கள், விதவைகள், ஏழைகள், பரதேசிகள், அனாதைகள், இவங்க கிட்ட பகிர்ந்துக்கணும்ன்றதான் பைபிள் சொல்லுது. உங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டிய பங்கை கொடுத்துட்டு மீதி உங்ககிட்ட இருக்கிறதுல தான் கரண்ட் பில் கட்டணும். ஆனா நம்ம காணிக்கு என்னன்னு உடனே கரண்ட் பில் கட்டிடுறோம். பாஸ்டர் சொன்ன மாதிரி இந்த திக்கற்றவர்கள், ஏழைகள், அனாதைகள், விதவைகள் இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு அவங்களுக்கு கொடுக்காம வர காசை நம்ம என்ன பண்றோம்? நம்மளுக்குன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். அதுக்கு விரோதமா ஆண்டவர் சொல்றாரு. அதுவும் அதுக்கு விரோதமா சொல்றது மாத்திரம் இல்லாம இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில ஒரு லிஸ்ட் போடுறாரு. 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் அது ஒன்னா படிச்சுன்னு வாங்களேன். நியாய தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில்
சூனியக்காரரும், ஃபர்ஸ்ட் பாருங்க, சூனியக்காரர், விபச்சாரக்காரும், விபச்சாரக்காரர், பொய்யான இடவர்களுக்கும், பொய் பேசி பொய் சத்தியம் வைக்கிறவங்களுக்கும், எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளுமாகிய கூலிக்காரன் கூலியை அபகரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கும். பாருங்க, இந்த சென்டென்ஸ் அப்படியே கவனிங்க. எனக்கு பயப்படாமல் திக்கற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடுக்க வேண்டிய கூலியை கொடுக்காத இருக்கிறவங்களுக்கு விரோதமா நான் வருவேன். வாசிங்க. பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும். வாங்குற இந்த தசம பாகத்துல பரதேசிக்கும் ஒரு பங்கு இருக்குது. ஆனா பரதேசிய பார்த்த உடனே உனக்கு என் தட்டுல சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு துரத்துற பாஸ்டர்களையும் விரோதமாய் தீவிரமான சாட்சியாய் இருப்பேன். அவங்களுக்கு விரோதமா நான் தீவிரமான சாட்சியாய் இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த சாட்சின்ற ஒரு வார்த்தை வந்துட்டதுனால உங்கள சிலர் அட்வொகேட்ஸா இருக்கிறதுனால இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பிதா நீதி உள்ள நியாயாதிபதி, இஸ் த மோஸ்ட் ரைச்சியஸ் ஜட்ஜ். பிதா அவருடைய சிங்காசனத்துல நியாயாதிபதியா உட்காருவார், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு உட்காருவார். இந்த பக்கம் சாத்தான் ஒரு லாயர், இந்த பக்கம் ஏசப்பான்ற ஒரு லாயர். இந்த ஏசப்பா ரத்தத்துல மீட்கப்பட்டு கழுவப்பட்டு அவரை விசுவாசிக்கிற இந்த பாவிக்கு இவர் வாதாடுவாராம். அந்த மீட்பை கேட்டு பெற்றுக்கொள்ளாத இன்னும் பாவத்திலே ஜீவியத்துல இருக்கிறவங்க இவர் வாதாடுவாராம். அவன் ஏன் புள்ள அப்படின்ட்டு சாத்தான் சொல்லுவானா. யாரை பார்த்து? ஏசுநாதரை பார்த்து எப்படி சாத்தான் ஏன் புள்ளன்னுவான்? சாத்தான் உங்களை பார்த்து, ரட்சிக்கப்படாத உங்களை பார்த்து, பாவத்திலே வாழ்ந்து நிற்கிற உங்களை பார்த்து ஏன் புள்ளன்னுவானா. பாவத்துல இருந்து மன்னிப்பு கேட்டுட்டு என்ன பார்த்து ஏசப்பா சொல்லுவாராம் இது ஏன் புள்ளன்னு. இப்ப இந்த ரெண்டு பேருக்கிட்டுமே எவிடன்ஸ் இருக்கும்ல. இப்ப ஏசப்பா கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, நான் அவரோட பிள்ளைன்றதுக்கு. சாத்தான் கிட்டயும் எவிடன்ஸ் இருக்குது, நான் பண்ண தீங்கெல்லாம் அவன் எவிடன்ஸ் போட்டு வச்சுக்கிறான். ஜட்ஜிங்க உக்காந்துக்கிறாரு. ஜட்ஜி உக்காந்துக்கும் போது ரெண்டு பேரோட வாதாடுதலையும் கேட்கிறாரு. சாத்தான் சொல்றான், 7 வயசு இருக்கும் போதே ஸ்கூல்ல ஒரு பையனை கிள்ளிட்டு ரப்பர் திருன்னு வந்தவன், 20 வயசு இருக்கும் போது ஒரு பாஸ்டர் கை கழுவுற இடத்துல எச்ச துப்பிட்டாருன்னு பாஸ்டரே திட்டான் இவன் அப்படின்னு. நான் என்னென்னலாம் தப்பு பண்ணணும் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் போட்டு, எச்ச துப்புன பாஸ்டர் விட்டாரு, திட்டின என்ன லிஸ்ட் போட்டு வச்சுக்கிறாரு சாத்தானு. ஃபுல் லிஸ்ட், என்ன நான் தப்பு பண்ணிருக்கிறேன், நீங்க கூட எத்தனை பேர் உருன்னு பாத்துக்கிறீங்க, இவெல்லாம் நல்லா இருக்க மாட்டான்னு பாக்குறீங்களா. இந்த மாதிரி அந்த அந்த என்னெல்லாம் தீங்கு நான் பண்ணிருக்கிறேனோ அது எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் போட்டு சாத்தான் வச்சுக்கிறான். இது எல்லாத்தையும் பிதா கிட்ட சொல்லினுக்கிறான். பிதா கிட்ட எல்லாத்தையும் சொல்லினுக்கிறான். ஆனா பிதா இவனுடைய ஃபுல் ஆர்குமெண்ட்டை கேட்டுன்னு இவர்கிட்ட கேட்கிறாரு. ஆமாப்பா இவரு, ஆமாப்பா இதெல்லாம் அவன் செஞ்சான், ஆனா என் ரத்தத்தை பார்த்துன்னு விட்டுருங்கன்றாரு. ஒரு கேஸ் கூட நம்மளால தோத்ததே கிடையாது. எப்போ நான் நம்ம ரத்தம் மேல நம்பிக்கை வச்சிருந்தா, புரியுதுங்களா? சோ அந்த மாதிரியான ஒரு ரைச்சியஸ் ஜட்ஜ் சொல்றாரு. அவர் சொல்றாரு, நான் என்ன பண்ணுவேன், உனக்கு விரோதமான சாட்சி நானே சொல்லுவேன். இப்ப சிங்காசனத்துல பிதா உக்காந்து இருக்குவாரு. சிங்காசனத்துல பிதா உக்காடுறப்போ இந்த மாதிரியான காரியங்களை செய்யற ஒருத்தர் எதிரில வந்தாங்கன்னா அவங்களுக்கு விரோதம் பிதாவே சொல்லுவாராம். சாத்தான் சொல்ல தேவையில்லை, நானே சொல்றேன்பா, அவன் திக்கற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு கொடுக்கல, எனக்கே தெரியுமேப்பா அவன் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு கொடுக்கல, எனக்கே தெரியுமே அவன் சூனியக்காரன் கிட்ட போனான்ட்டு. இந்த பாஸ்டர்கள் மத்தின்றதுனால அதை நான் சொல்ல விரும்பல. ஆனா சபைகள்ல பார்த்தோம்னா ரட்சிக்கப்பட்டுட்டு நம்ம சபைக்கு வர்றவங்கள கூட நிறைய பேரு இன்னும் கூட நாள் பாக்குறவங்களா இருக்குவாங்க, இன்னும் நல்ல நேரம் பாக்குறவங்களா இருக்குவாங்க, வாஸ்து பார்த்து வீடு கட்டுறவங்களா இருக்குவாங்க, அவங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு விரோதமா சூனியம் வைக்கிறவங்களா கூட இருக்குவாங்க. இவங்களெல்லாம் ஆண்டவர் இருக்கிறாரு. அடுத்து அதுல ஃபர்ஸ்ட் சார்சரஸ், நெக்ஸ்ட் அடல்ட்ரஸ், விபச்சாரக்காரங்களுக்கு ஆண்டவருக்கு பிடிக்காது. ஏன்னா ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே ஒரு உறவை உருவாக்குனார்னா அதுக்கு திருமணம்ன்ற உறவு தான். அதை நம்ம பரிசுத்தமா காத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பா இருக்குது. அதை நம்ம செய்யலைன்னா ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியமா அது இருக்குது. ஏன்னா அடல்ட்ரின்றது that came from devil, that came from Satan. பரிசுத்தமா இந்த மேரேஜை வச்சுக்கணும்ன்ற தாட் ஆண்டவர் கிட்ட இருந்து வந்துச்சு. அந்த பரிசுத்தமான விவாகத்தை கெடுக்கணும்ன்ற தாட் சாத்தான் கிட்ட இருந்து வந்துச்சு. சோ இந்த விபச்சாரக்காரர் எல்லாமே சாத்தானுடைய பிள்ளைங்க, அது ஆண்டவருக்கு பிடிக்காது. அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா அகைன்ஸ்ட் ஃபால்ஸ் ஸ்வேரர்ஸ், அப்படின்னா பொய் சத்தியம் வைக்கிறவங்க, பொய் சாட்சி சொல்றவங்க. உண்மை எது அப்படின்றதுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணாம உண்மைக்கு விரோதமான பொய்க்கு ஆமா இதுதான் உண்மை அப்படின்ட்டு பொய் சாட்சி சொல்றவங்களுக்கு விரோதமாவும் ஆண்டவர் சொல்றாரு. அப்படியே பார்த்தோம்னா ஒருத்தர் ஒரு வேலையை செய்யறாரு, ஒரு வேலை செய்யறதுக்கான கூலி அவருக்கு கொடுக்காம அந்த கூலியை குறைச்சா கூட அதை பாவம்னு சொல்றாரு. ஒரு வேலைக்காரன் இருக்கிறாங்க, எங்க வீட்டுல நடந்த ஒரு உண்மையா நடந்த ஒரு சம்பவம். எங்க தாத்தா ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். எங்க டாடிக்கு தாய் மாமா, அவர் ஒரு நண்பருக்கு ஒருத்தருக்கு 50 ரூபாய் மொய் வச்சுக்கிறாரு. அன்னைக்கு டேட்டுக்கு 50 ரூபான்றது ஒரு 5000 ரூபாய் கணக்கு வச்சுக்கோங்களேன். 5000 ரூபாய் அவருடைய கல்யாணத்துல மொய் வச்சுக்கிறாரு.
இப்ப இவரு கல்யாணம் ஆகுது, யாருக்கு? மொய் வச்சவருக்கு கல்யாணம் ஆகுது. இவரு கல்யாணத்துல அவர் வெறும் 10 ரூபாய் மொய் வச்சுக்கிறாரு. இவரு இது கணக்கு பண்ணி பார்த்துட்டு அவனுக்கு 50 ரூபாய் வச்சோம், அவன் நம்மளுக்கு 10 ரூபாய் தான் வச்சிருக்கிறான். இவருடைய விவசாய நிலத்துல அறுவடை நடக்குது. இந்த அறுவடை நடக்கிறப்போ 8 நாள் அவர் வந்து இவருடைய அறுவடைக்கு வேலை செஞ்சுக்கிறார். ஒரு நாள் கூலி 5 ரூபாயும் அன்னைக்கு டேட்டுக்கு 5 ரூபாய் ஒரு நாளுக்கான கூலி. 8 நாள் வேலை வாங்கிட்டு 8வது நாள் அவர் வந்து சம்பளம் கேட்கிறப்போ, உன் கல்யாணத்துக்கு நான் 50 ரூபாய் மொய் வச்சேன், என் கல்யாணத்துக்கு நீ 10 ரூபாய் தான் வச்ச, அதுக்கு இதுக்கு சரியா போச்சு போன்னு நம்பிட்டு இருக்காரு. டவுட் இருந்தா பாஸ்டர் கூட கேளுங்க. உண்மையா நடந்த சம்பவம், எங்க குடும்பத்துல உண்மையா நடந்த சம்பவம். ஓகே, கவனிங்க, வேலைக்காரனுக்கு சேர வேண்டிய கூலியை சேர்க்காது இருக்கிறது கூட ஆண்டவர் விரும்புறாரு. அது அந்த லிஸ்ட்ல பாருங்க, விபச்சாரத்துக்கு நிகராத சொல்றாரு. வேலைக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை கொடுக்காம போறது. ஆனா இதை நம்ம பெருசாவே நினைச்சுக்கிறது இல்ல. அடுத்த பாயிண்ட் பாருங்களேன். The widow and the fatherless that turn aside the stranger from his right. அந்த திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகளுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுக்காம அவங்கள வந்து நீ பாட்டுக்கு நீ போ அப்படின்னு சொல்ற நம்மளை பார்த்து கூட ஆண்டவர் சொல்ற, உன்னையும் நான் வெறுக்கிறேன், உனக்கு விரோதமாவும் நான் சாட்சி சொல்வேன். இப்ப நம்ம சபையில நம்ம வர வர அந்த காணிக்கை தசம பாகத்துல ஒரு பெரும் பங்கா அவங்களுக்கு நம்ம கொடுக்கறது நம்மளுடைய கடமையா இருக்குது. இது நான் சொல்றேன்னா எங்க சபை இது சொல்றதுனா இது செய்யறதுனால நான் சொல்றேன். எங்க சபையில திக்கற்றவர்கள், ஏழைகள், அனாதைகள், விதவைகளுக்கெல்லாம் பங்கு இருக்குது. வெறும் எங்க சபை சார்ந்தவங்க மாத்திரம் இல்ல, எங்க வட்டாரத்துல இருக்கிற ஏழைகள், விதவைகளுக்கு கூட கொரோனா டைம் முதற்கொண்டு எல்லா டைமுமே நாங்க வந்து உதவி செஞ்சிருக்கிறோம். அதை வந்து ஃபாலோ பண்றதுனால என்ன அது தெரியுங்களா, எங்க ஊர்ல பெரிய சர்ச், நிறைய சர்ச்சஸ் இருக்குதுங்க. அந்த சர்ச்சினுடைய காணிக்கை தசம பாகத்தை பார்க்கலாம் கொரோனா டைம்ல கூட எங்க சபையினோட காணிக்கை தசம பாகம் குறையவே இல்லை. எங்க சபையை சார்ந்தவர்களுக்கு இது தெரியும், காணிக்கை தசம பாகம் குறையவே இல்லை. தினிக்கும் அந்த வேலை இல்லாத ஒரு காலத்துல கூட எப்படியோ அவங்களுக்கு இருந்த காசுல காணிக்கை தசம பாகத்தை அவங்க எத்தனை செலுத்தினாங்க. அதுல ஆண்டவர் மேல வந்து அவ்வளவு பற்றுதலா இருந்தாங்க. ஓகே, ஃபைன். இப்போ இந்த பகுதியில நம்ம பாக்குறது வந்து ஆண்டவருடைய வருகையை பத்தியும், அவர் வரும்போது இவ்வளத்தையும் செய்வாருன்றதை பத்தி சொல்லிட்டு ஆண்டவரனுடைய காணிக்கை பட்டியை பத்தி இப்ப பேச வர்றாரு. இவ்வளவு நேரம் பிரீஸ்டுங்களை பத்தி, ஆசாரியர்களுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இப்ப ஜனங்க கிட்ட வர்றாரு. 8வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. ஓகே, நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆண்டவர்கிட்ட இருந்து திருடுற அளவுக்கு வல்லமை மனிதர்கள் கிட்ட இருக்குதா? ஆண்டவர்கிட்ட இருந்து மனிதர்களால திருடிக்க முடியுமா? ஆண்டவர் பெரியரா, மனுஷங்க பெரியவங்களா? ஆண்டவர் பெரியவர்னு எல்லாம் ஒத்துக்கிறீங்கல்ல, ஆண்டவர்கிட்ட இருந்து மனுஷனால திருட முடியுமா? முடியாதுன்ட்டு நம்ம சொல்றோம், ஆனா ஆண்டவர் சொல்றாரு முடியும். நம்ம கேட்குவோமா, எப்படி ஆண்டவரே நான் எப்படி உங்ககிட்ட திருடிட்டேன் அப்படின்னு நம்ம கேட்குவோமா? அதுக்கு ஆண்டவர் சொல்ற பதில் நீங்களே டிவியில பாருங்களேன். தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. எனக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகத்தையும் காணிக்கையும் நீ கொடுக்காத போனது என்கிட்ட திருடுறதுக்கு சமம்னு பைபிள் சொல்லுது. நான் சொல்ல, மல்கியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, ஆண்டவர்கிட்ட இருந்தே திருடினீங்க. திருடினால என்ன ஆச்சு? 9ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தராகி நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். வாசிங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும். 9ஆம் வசனம் மாத்திரம் திருப்பி வாசிங்களேன். நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தராகி நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். ஆமென். இந்த ஒட்டுமொத்த இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து சொல்றாரு, நீங்க எல்லாம் சபிக்கப்பட்டு இருக்கீங்க. You have a curse. You are cursed. ஏன்னா நீங்க என்கிட்ட திருடிட்டீங்க. நீங்க என்ன என்கிட்டயே நீங்க வந்து களவு செஞ்சிட்டீங்க. சூப்பரான வார்த்தை தமிழ்ல வந்து வஞ்சித்தீர்கள் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா ராப்டுன்னு இருக்குது. என்கிட்ட திருடிட்டீங்க, பிக் பாக்கெட் அடிச்சிட்டீங்க, திருடிட்டீங்க, என்கிட்ட இருந்து புடுங்கி நீங்க எனக்கு சேர வேண்டிய பங்கு நீங்க. அதனால நான் என்ன பண்ணிருக்கிறேன், உங்களை சபிச்சு வச்சிருக்கிறேன். நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். யூ ஆர் ஆல்ரெடி கர்ஸ்ட். ஏற்கனவே சபிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஏன்னா எனக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை தசம பாகத்தை கொடுக்கல, எனக்கு சேர வேண்டிய என்னுடைய என்னோட பங்கு நீங்க கொடுக்கல. நீங்கன்னா வெறும் பிரீஸ்டுங்களை பத்தி மாத்திரம் இல்ல, வெறும் ஆசாரியர்களை பத்தி மாத்திரம் இல்ல, ஒட்டுமொத்த இஸ்ரவேல் தேசமே சபிக்கப்பட்டிருக்கிறீங்க. அடுத்து அதுக்கான சொல்யூஷன் ஆண்டவரே கொடுக்கிறாரு பாருங்க, அதுக்கான தீர்வு ஆண்டவரே கொடுக்குறாங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்கள் எல்லாம் பண்டக சாலையில கொண்டு வாருங்கள். தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள்.
அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து அப்பொழுது நான் வானத்தின் வாசலை, ஸ்டோர் ஹவுஸினுடைய வாசலை திறந்து, இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டோனோ என்று, வாங்கி வச்சுக்கிறதுக்கு இடமே இல்ல ஆண்டவரே நீங்க சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கி வாங்கி திணற அளவுக்கு உங்களை ஆசீர்வதிக்காம போயிடுவேனா என்று, அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதுக்கு எனக்கு வந்து எக்ஸாம் வச்சு பாரு, என்ன சோதிச்சு பாரு, என்ன டெஸ்ட் பண்ணி பாரு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டுல முக்கியமான ஒரு கட்டளைகள்ல முக்கியமான கட்டளை எதுனா, கர்த்தரை நீ வந்து பரிச்சை பாரக்கூடாது. யூ cannot டெஸ்ட் your Lord. கர்த்தரை பரிச்சை பாரா இருப்பாயாக அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. இப்போ கர்த்தரை பரிச்சை பார்க்க கூடாதுன்னு கட்டளை சொல்றப்போ, ஒட்டுமொத்த பைபிள்ல இந்த ஒரு வசனம் மாத்திரம் கர்த்தரை பரிச்சை பார்க்கலாம்னு சொல்லுது. do not test your Lord. ஏசப்பா கூட பிசாசு கிட்ட சொன்னாரு, உன் தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ணாத பரிச்சை பாரா இருப்பாயாகன்ட்டு வசனத்துல ஏசப்பாவே வசனத்தை வச்சு பதில் அடிச்சிட்டாரு. யாருக்கு? பிசாசுக்கு. ஆனா இந்த பகுதியில என்ன சோதிச்சு பாருன்ட்டு ஆண்டவரே சொல்றாரு. ஒட்டுமொத்த பைபிள்ல இந்த ஒரு வசனம் மாத்திரம் எக்ஸெப்ஷன். எதுல தெரியுங்களா? தசமபாகம் கொடுக்கணும். அந்த அந்த டைம்ல ஃபீஸ் கட்டணும்ன்ற ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறது ரொம்ப முக்கியம் பசங்களுக்கு. ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாமா, தசமபாகம் கொடுக்கலாமா? ஆக்சுவலா காத்தால டைட்ஸ் ஆஃப் டைட்ஸ் கூட நம்ம பார்த்தோம். தசமபாகத்தில் தசமபாகத்தோட பார்த்தோம். இந்த தசமபாகத்தில் தசமபாகத்தை கொடுக்கலாமா இல்ல ஃபீஸ் கட்டலாமா? போன மாசம் தான் ஒரு பாஸ்டர் சொன்னாரு, குடும்பத்துக்கு அப்புறமா தான் உங்களோட ஊழியம்னு. போன மாசம் ஒரு பாஸ்டர் சொன்னார் தானே, முதல்ல உங்களுக்கு ஆண்டவருக்குமான உறவு, நெக்ஸ்ட் உங்களுக்கும் உங்க மனைவிக்குமான உறவு, அப்புறம் உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்குமான உறவு, அப்புறமா தான் உங்க ஊழியம்னு சொல்லிட்டாரு. அது ஆண்டவருக்கு எனக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். தசமபாகம்ன்றது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது வெயிட் பண்ணலாம், தசமபாகத்துல நான் வெயிட் பண்ணக்கூடாது. நான் சம்பளம் வாங்கின உடனே நான் எடுத்து வைக்கிற செலவு என் தசமபாகமா தான் இருக்கணும். இதை நான் சொல்றேன்னா 27 வருஷமா இதை நான் பார்த்துன்னுக்கிறதுனால சொல்றேன். என் வயசு 27 தான். பிறந்த நாள்ல இருந்து நான் சொல்றேன், எங்க குடும்பத்துல ஒரு கமிட்மெண்ட் என்னன்னா, சம்பளம் வாங்கின உடனே நானு, எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க தம்பி 4 பேரும் கையை பிடிச்சிக்கின்னு சம்பளத்தை கையில வச்சுன்னு ஜபம் பண்ணதுக்கு அப்புறமா முதல் தசமபாகம் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா தான் நாங்க மத்த செலவுங்களே பார்க்குவோம். குழந்தையில இருந்து எங்களுக்கு. இன்னொன்னு, எங்க ஃபேமிலியோட கமிட்மெண்ட் மினிமம் 20%. 10% வைக்கிறவங்க இல்லை நாங்க. குறைஞ்சது 20%. இதையும் நான் வந்து நீங்க கத்துக்கணும்ன்றதுனால நான் சொல்றேன். குறைஞ்சது 20% தசமபாகம் வைக்கணும்னு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்குறாங்க. இவ்வளவுதான் ஆண்டவர் கொடுத்துக்கிறாரு. குறைஞ்சது 20% கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து எங்க பேரண்ட்ஸ் வந்து எங்களை அப்படி வளர்த்தாங்க. ஓகே, இப்போ இந்த தசமபாகத்தை கொடுத்ததுனால இன்னும் ஆசீர்வாதம் கிடைக்குது, இல்ல கொடுக்கலன்னா என்ன ஆச்சுன்றது ஏற்கனவே பார்த்தோம். கொடுத்தா என்ன வரப்போற ஆசீர்வாதம் என்னன்னா, இந்த கமிட்மெண்ட் நம்மளுக்கு ஜாஸ்தி இருந்தாலும் அதை மேற்கொள்ளும்படி ஆண்டவர் வந்து ஆசீர்வாதத்துல நம்மள வர்ஷிப்பாருன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. வர்ஷிக்க மாட்டேனோ, வர்ஷிப் என்ன தெரியுங்களா? இப்போ சின்னதா குட்டி பசங்களா இருக்கும்போது நீச்சல் கத்து கொடுக்கறதுக்கு போறப்போ தண்ணியில முக்கிட்டு நீச்சல் கத்து கொடுக்குவாங்க. திணறி ஏஞ்சின்னு வருவோம் பாருங்க. அந்த மாதிரி ஆண்டவர் ஆசீர்வாதத்துல முக்குவாரா நம்மள, ஆசீர்வாதம் கொடுத்து திணற செய்வாரா நம்மள. அப்படி ஆசீர்வதிக்காத போயிடுவேனா என்று என்ன சோதிச்சுப்பார். எங்க சபையில நடந்த உண்மையா ஒரு சம்பவம். ஒரு அக்கா ஒருத்தங்க இந்த கொரோனா டைம்ல தான் அவங்களுக்கு வந்து அவங்களோட கணவர் வந்து பெயிண்ட் அடிக்கிற வேலை, அவருக்கு வேலை போயிடுச்சு. அந்த டைம்ல அவங்க ஸ்கூல் பசங்களுக்கு ஃபீஸ் பசங்களுக்கு கட்டணும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கிறப்போ பசங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு வேலை இல்லை, ஆனா ஃபீஸ் கட்டணுன்ற ஒரு நிலைமை. ஃபீஸ் கட்டினா தான் பாஸ் போடுவேன், ஆல் பாஸ் போடுவேன்னு சொல்லிட்டுக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து தசமபாகம் கொடுக்கணுன்ற ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, ஃபீஸ் கட்டணுன்ற ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. இவங்க இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணிக்கிறாங்க. அப்பா ஏசப்பா, நாங்க வந்து இந்த வாட்டி தசமபாகம் கொடுத்துட்றோம், எங்களுக்கு நாங்க கட்ட வேண்டிய ஃபீஸை நீங்க பாத்துக்குங்க அப்படின்ட்டு காணிக்க தசமபாகம் கொடுத்துட்டாங்க. அந்த வாரம் கரெக்டா ஃபீஸ் கட்டணுன்ற ஒரு நாள் வர்றதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் வந்துச்சான். இந்த மாதிரி புது வேலை ஒன்று கிடைச்சிருக்குது, இதுக்கு அட்வான்ஸ் பணத்தை அனுப்பி வைக்கிறோம், நீங்க வந்து வேலைக்கு மண்டேல இருந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீஸ் கட்ட வேண்டிய அமௌண்ட் கட்டுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஆண்டவர் அனுப்பிட்டு இருக்கிறாரு. போன் பேல, கூகுள் பேல. அவங்க சாட்சியா சொன்னாங்க. அது அடுத்த வாரம் வந்து சபையில சாட்சியா சொன்னாங்க, இந்த மாதிரி நான் கமிட்மெண்டோட ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரோட சமூகத்துல காணிக்கை தசமபாகத்தை கரெக்டா கொடுத்தேன், ஆண்டவர் அந்த பிரச்சனைக்கான தீர்வு அவரே கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு. அப்ப ஆண்டவர் இன்னைக்கும் ஜீவிக்கிறார். ஒத்துக்கிறீங்களா? அப்போ அவர் சொல்றாரு, இந்த காணிக்கை தசமபாகத்தை கரெக்டா கொடுத்தீங்கன்னா உங்க மேல ஆசீர்வாதத்தை போதும் போதும் சொல்ற அளவுக்கு நான் வர்ஷிக்காமல் போயிடுவேன், நான் சோதிச்சு பாருங்கன்னு சொல்றாரு. வேற எதுலையும் டெஸ்ட் வைக்க கூடாது ஆண்டவருக்கு. ஆனா காணிக்கை தசமபாகத்தை கரெக்டா கொடுத்துட்டு, நீங்க சொன்ன மாதிரி நான் காணிக்கை தசமபாகத்தையும் கரெக்டா கொடுத்துட்டேன், எனக்கு சேர வேண்டிய நன்மையை கொடுங்கன்ட்டு கேட்டு பாருங்க, ஆசீர்வாதம் போதும் போதும்ன்ற அளவுக்கு கூரை பிச்சுன்னு கூட்டும். வசனம் அதான் சொல்லுது. வானத்தின் பலகணிகளுக்கு, I'll open the windows of heaven.
என் ஸ்டோர் ஹவுஸ் பெருசு, என்னுடைய என்னது எஃப்சிஐ குடோன் பெருசு, அதை திறந்து உன் மேல ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க செய்வேன் அப்படின்ட்டு இந்த இடத்துல சொல்றாரு. ஓகே, இது காணிக்கை தசபாகத்தை பத்தி சொல்லிட்டு அப்படியே நம்ம பார்த்தோம்னா 16ஆம் வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம், என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளில் அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். ஆமென். கவனிங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்க பாபிலோன்ல இருந்து மறுபடியும் இஸ்ரவேலுக்குள்ள வந்துட்டாங்க. நிறைய பேர் ஆண்டவர் பயம் இல்லாம இருக்கிறாங்க. ஆனா ஒரு சிலர் ஆண்டவர் மேல வச்சுக்கிற பயத்தோட இருக்கிறாங்க. இவ்வளவு நேரம் பயம் இல்லாதவங்களை பத்தி திட்டாரு, பயத்தோட இருக்கிறவங்களுக்கு பாராட்டணும்ல. அதுக்கு சொல்றாரு, இதெல்லாத்தையும் ஞாபக புத்தகத்துல நான் எழுதி வச்சுக்கிறேன். ஆண்டவருக்கு நினைப்பு மறதே வராது, இருந்தாலும் நான் என்ன பண்ணிக்கிறேன், புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ்ல எழுதி வச்சுக்கிறேன். நீங்க என் மேல பயபக்தியோட இருந்ததுனால உங்களை நான் கைவிட மாட்டேன். ஒரு அப்பாக்கு மகன் கூடவே இருந்து உதவி செய்யற மகனுக்கு அந்த அப்பா எப்படி எல்லாத்தையும் நன்மையை பார்த்து பார்த்து செய்வாரோ, அந்த மாதிரி இவ்வளவு பேர் ஒட்டுமொத்த தேசமும் எனக்கு கீழ்ப்படியாது இருந்த போதும் நீங்க எனக்கு கீழ்ப்படிஞ்சதுனால உங்க பேரை நான் வந்து ஞாபக புத்தகத்துல எழுதி வச்சுக்கிறேன். உங்களுக்கு வர வேண்டிய நன்மை சாதாரணமா இருக்காது. என்னுடைய நாள்ல பரலோகத்துக்கு போற அந்த நாள்ல உங்களை நான் செயினா கோத்து என் கழுத்துல மாட்டிக்க போறேன். I will make you a jewel. நான் உங்களை என்ன பண்ண போறேன், ஒரு ஆர்னமெண்டா பண்ணி, ஒரு நகையா பண்ணி என் கூடவே வச்சுக்க போறேன். ஒரு மோதிரமா செஞ்சு என் கையில மாட்டிக்க போறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ கூட இருக்கிறவங்க எல்லாருமே ஆண்டவர் மேல அவிசுவாசியார்களா இருந்தாலும் நாம அவர் மேல வச்சுக்கிற விசுவாசத்தை வச்சுக்கினா என்ன பண்றாருன்ட்டு இந்த வசனம் ஆதாரமா இருக்கு. சரி, கடைசி பகுதிக்கு வரும். 4ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா ஆண்டவருடைய வரப்போகிற அவருடைய நாளை பத்தி இந்த 4ஆம் அதிகாரத்துல குறிக்கப்பட்டிருக்குது. முதல் வசனத்தை மாத்திரம் பார்த்து இந்த பாடத்தை நம்ம நிறைவு செய்யலாம். இதோ சூரியனை போல எரிகிற நாள் வரும். அப்போது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேராயும் கொப்பாயும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயப்படாம அவங்க இஷ்டப்படி வாழ்ந்த அவங்க எல்லாருமே வந்து துரும்பை போலவும் பதரை போலவும் இருப்பார்கள். அவரை சுட்டெரிக்கிற என்னுடைய நாள் வருகிறது. அன்னைக்கு வந்து இவங்க எல்லாருமே அழிஞ்சு போயிடுவாங்க. ஏன், நான் பயபக்திக்குரிய ஜனங்களா இருக்க வேண்டிய இவங்க என் மேல பயபக்தி இல்லாத போனதுனால இப்படி எல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க. ஆனா 2ஆம் வசனம் சொல்லுது, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆனாலும் என் நாமத்துக்கு பயப்படுற உங்க மேல நீதியின் சூரியனாகிய கிறிஸ்து உதிப்பார். அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அவருடைய சட்டைகளின் கீழே வந்து ஒளிஞ்சுக்கிறவங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள். இப்போ நீங்க ஆண்டவருக்கு பயந்த பிள்ளையா இருந்ததால நிறைய இழந்துட்டீங்கன்ற ஒரு நினைப்புல நீங்க இருந்தாலும் அவருடைய சிறகுகளுக்கு கீழே உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், சுகமும் கிடைக்கும். You will be like stall fed calves. You grow up like calves of the stall. அப்படின்னா போயிட்டு நடந்து நடந்து மேயிற மாடு வந்து கொழுமையா இருக்காது. அது இருக்கிற இடத்துக்கே வந்து நம்ம எத்தனை வந்து நம்ம பில்லு எல்லாத்தையும் தீவனெல்லாம் எத்தனை வந்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கொழுன்னு இருக்கும் அந்த மாடு. அந்த மாதிரி உங்களை நடக்க வச்சு நான் ஃபீட் பண்ண மாட்டேன். நீ இருக்கிற இடத்துக்கு சாப்பாடு அனுப்பி வைக்குவேன். நீ இருக்கிற இடத்துக்கு ஒண்ணு நான் இது பண்ணுவேன். ஏன், எப்போனா வரப்போகிற என் நாள்ல எனக்கு விசுவாசமா இருந்தா சரி. இந்த அதிகாரத்துல முழுசும் நீங்க எல்லாத்தையுமே மறந்துருந்தா கூட சரி, இது ஒண்ணு மாத்திரம் வாக்குத்தத்தமா எடுத்துங்க. 2ஆவது வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் you fear my name, the son of righteousness shall arise with healing in his wings, and you shall go out and grow fat like stall-fed calves. கர்த்தர் நம்மள பார்த்து இந்த வார்த்தை சொல்றாரு, நான் நீதியின் சூரியனாக உங்க மேல உதிக்கிறப்போ என்னோட செட்டைகளை நிழல் என்ன இருக்கும், உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும், ஈலிங் இருக்கும், உங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் நீக்கப்படும். அது மாத்திரம் இல்லாம வாழ்நாள் முழுசும் உங்களுக்கு சாப்பாடுக்கு பஞ்சம் இல்லாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னோம்னா ஆண்டவர் மேல பயபக்திக்குரிய ஒரு சந்ததியாக நம்ம இருக்கணும். பயபக்தியை நம்ம காத்து கொள்கிறவர்களா இருக்கணும். இதுதான் நான் வந்து உங்களுக்கு ஒரு ரெக்கமெண்ட் பண்ற கதை. தாமே இந்த வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவாராக. நல்ல தெய்வமே,
இந்த புத்தகத்துல நாங்க தியானிச்சதின்படி ஆண்டவரே உங்க மேல பயபக்திக்குரிய ஒரு சந்ததியரா எங்களை நீங்க மாத்துங்க. உங்களுக்கு விரோதமா ஆண்டவரே நாங்க எந்த பாவத்தை செஞ்சிருந்தாலும் அதுல இருந்து எங்களுக்கு மன்னிப்பையும் மீட்பையும் தாங்க. ஆண்டவரே நாங்க உங்களுக்கு சேர்க்க வேண்டிய உங்களோட பங்காகிய காணிக்கையும் தசம்பாகத்தையும் உங்களுக்கு நாங்க கொடுக்காம உங்களை நாங்க வஞ்சிட்டு இருந்தா எங்களை நீங்க மன்னிச்சிருங்க. இதுக்கு மேல ஆண்டவரே எங்களுடைய வாழ்நாள் முழுக்க எங்களோட காணிக்கையும் தசம்பாகங்களும் கரெக்டா உங்களுக்கு நாங்க கொண்டு வந்து சேர்க்க ஞானத்தை எங்களுக்கு தாங்க. அதுல நிமித்தம் ஆண்டவரே நீங்க எங்களை மறுபடியும் ஆசீர்வதிக்க போறீங்கன்றதை நாங்க நம்புகிறோம். எங்களுடைய ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே நீங்க ஆண்டவரே வானத்தின் பலகணிகளை திறந்து எங்களுக்கு தர போறீங்கன்றதை நாங்க நம்புகிறோம். வாழ்நாள் முழுச இந்த உங்க கரத்துல விதைச்சு அதை பெற்று ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொள்ற ஞானத்தை எங்களுக்கு தாங்க. கேட்டதுன்னு கேட்க மறந்த கொட்டி தாங்க உங்க பார்த்து நாங்க முத்தம் எடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. இந்த இஸ்ரவேல் ஜனங்க மறுபடியுமா இந்த தேவாலயம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா கொடுக்க வேண்டிய தசம பாகத்தையும் கொடுக்க வேண்டிய காணிக்கையும் அதை பரிசுத்தப்படுத்தி கொண்டு வந்து கொடுக்காம அதை தீட்டுப்பட்டாங்க. எப்படி அதை தீட்டுப்படுத்தினாங்க? முதல்ல ஆண்டவர் வந்து அவங்கள சுத்திகரிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பலி எடுத்து வந்து கொடுக்கணும்னு சொன்னாரு. ஆனா அவங்களோ 10% ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக மீதியானதெல்லாம் அதை ஆண்டவருக்கு எடுத்து வந்து கொடுத்தாங்க. இது ஆண்டவர் விரும்புறவர் கிடையாது. முதல்ல காணிக்கைன்னு நம்ம பார்க்கும் போதே காயின் வந்து அவன் வீட்டுல விளைஞ்சதை எடுத்து வந்து கொடுத்தான். ஆனா ஆபேலோ முதல் பலனானதை கொடுத்தான்ன்றது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்சிடறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல ஆண்டவருக்கு பிடிச்சது முதற்கனி தான் நம்மளுக்கு தெரியுது. அப்பத்துல இருந்தே ஆண்டவர் நியாயப்பிரமாணத்திலயும் சரி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் போதெல்லாம் தசமபாகம்ன்றது 10% அதை நீங்க என்கிட்ட கொடுக்கறதுதான் நான் விரும்புறேன் அப்படின்ட்டு சொல்லி இவங்களை வளர்த்துட்டாரு. அப்படி இருக்கும் போதும் அடிமைதனத்துல பட்டு திருந்தி மறுபடியுமா இஸ்ரவேலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் இவங்க அந்த தசமபாகத்தை சரியா வைக்கல. சோ அதுக்கு ஆண்டவர் வந்து இவங்க மேல ரொம்ப கோபமா இருக்கிறாரு. அது ஒரு 2 வசனம் வாசிக்கலாமே. மல்கியா 1 அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். அதற்கு நீங்கள் ஒரு நாமத்தை எதிராலே அசட்டை பண்ணினோம் என்று என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே ஆனாலும் உண்மை எதிராலே அசுத்தம் படைக்கிறோம் என்று கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிட்டு நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. ஆமேன். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்று என்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. இது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு பின்வரும் பகுதியில என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ ஒரு வீட்டுல வந்து ஒரு ஆடு குட்டி போடுது. ஆடு குட்டி போடுறப்போ குட்டியை 2 குட்டி போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் சொன்ன கட்டளை என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்ன் எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும், நீங்க ஆண்டவர் காணிக்கை கொடுத்துடணும். இப்ப இதுல 2 குட்டி போட்டுக்குது. ஒரு குட்டி நல்லா புஷ்டி ஆகுது, இன்னொரு குட்டி குருடா இருக்குது. இது 2த்துல எத்த காணிக்கையா வைக்கணும்? கண்டிப்பா நல்லா இருக்கிற குட்டியை தான் ஆட்டுக்கு காணிக்கையா கொடுக்கணும். ஆனா இவங்களோ நல்லா இருக்கிறத வீட்டுக்கு வச்சுக்கின்னு குருடா இருக்கிற ஆடை பலி செலுத்தினாங்க. குருடா இருக்கிற ஆடை எடுத்து வந்து ஆலயத்துல கொடுத்தாங்க. இது ஆண்டவருக்கு தீட்டுப்பட்டது. இது ஆண்டவர் விரும்புறது இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த பகுதியில பார்த்தோம்னா, நான் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அதை பார்க்க கூட நான் விரும்பல. உங்க எல்லாரையும் படைச்ச அப்பா நானு, என்ன வந்து இந்த மாதிரி பொருளை கொடுத்து நீங்க அசிங்கப்படுத்துறீங்களே, என்ன நீங்க வந்து அவமானப்படுத்துறீங்களே. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு பெரிய உதவி கேட்டு வரேன். என்ன நீங்க எவ்வளவு கண்டிப்பா உங்களுக்கு யாரும் எனக்கு ரொம்ப பிடிக்காது. ஒருவேளை என்ன பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். நான் மனசார உங்ககிட்ட வந்து கேட்கறேன், பாருங்க எனக்கு வந்து ரொம்ப பெரிய உதவி தேவைப்படுது, உங்களால முடிஞ்ச உதவியை கொடுங்க, அடுத்த மாசம் கல்யாணம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு நான் கேட்கறேன். பாக்கெட்ல 4 பாக்கெட்ல தேடிட்டு கடைசியா ஒரு ரூபாய் என் கையில போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? விசிறடிக்க மாட்டேன், ஜோரா உங்க மேலே அடிக்க மாட்டேன். நான் ஆண்டவர் இவங்களை எப்படியெல்லாம் வழி நடத்தினாருன்றத